நிமிஷாவின் மரண தண்டனையை நிறுத்த உதவிய ஏபி அபுபக்கர் யார்? கேரள செவிலியருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை நிறுத்தி வைப்பதாக ஏமன் அரசு இன்று அறிவித்துள்ளது. ஜூலை 16 மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் கேரளத்தை சேர்ந்த செல்வாக்கு மிக்க சன்னி முஸ்லிம் மதகுரு காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் மேற்கொண்ட முயற்சிகளை தொடர்ந்து தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ஏமன் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கேரளத்தைச் சேர்ந்த 38 வயது செவிலியரான நிமிஷா பிரியா ஏமன் தலைநகர் சனாவில் அந்நாட்டைச் சேர்ந்த தலால் அப்து மகதியுடன் இணைந்து சிறிய மருத்துவமனை ஒன்றை தொடங்கி நடத்தி வந்தார். இதில் வருவாய் கிடைக்காததால் நிமிஷாவின் வருமானம், நகைகள், மருத்துவமனையின் உரிமம், பாஸ்போர்ட் ஆகியவற்றை பறித்து கொண்டு மகதி கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. 2017 மகதிக்கு மயக்க மருந்து கொடுத்து தனது பாஸ்போர்ட்டை மீட்க நிமிஷா முற்பட்ட போது அதிகமான மயக்க மருந்து செலுத்தியதால் மகதி உயிரிழந்தார். மகதியை கொலை செய்த வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு நிமிஷாவுக்கு வரும் புதன்கிழமை ஜூலை 16 அன்று மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருந்தது. நிமிஷாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை நிறுத்தும் நோக்கத்தில் அவரின் குடும்பத்தின் கோரிக்கைக்கு இணங்க மத்திய அரசு தரப்பிலும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் இந்த விவகாரத்தில் தங்களால் முடிந்த சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு விட்டதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கேரளத்தைச் சேர்ந்த ஏபி அபுபக்கர் முஸ்லியார் உயிரிழந்த மகதியின் குடும்பத்தினருடன் தொடர்பில் உள்ள ஏமன் மதகுருமார்களுடன் இழப்பீட்டை ஏற்றுக்கொள்ளுமாறு பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளதாக பிடிஐ செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஏமன் சட்ட விதிகளின்படி பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் இழப்பீடு தொகையை ஏற்றுக்கொண்டால் மரண தண்டனையை தவிர்க்க முடியும். ஏபி அபுபக்கர் மேற்கொண்ட முயற்சியால் நிமிஷாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ஏமன் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தண்டனையை நிறுத்தி வைப்பதாக ஏமன் வெளியிட்ட அறிக்கையும் அபுபக்கர் பகிர்ந்துள்ளார்.